பரோ வியூஹஸ்ச விபவஹ நியந்தா சர்வதேஹினாம் அர்ச்சாவச்சாரஸ்ச ததா தயாளுஃப் புருஷாகிருதிஹி. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்துக்கெல்லாம் அரசனாக இருக்கிறார். ஓர் அரசன் பலவிதமான இடங்களில் மக்களை சந்திப்பார். ராஜசபையில் மற்ற அரசர்களையும் வீரர்களையும் சந்தித்து பேசுவார். தன்னுடைய அந்தப்புரத்தில் மனைவிமார்களோடும் நெருக்கமான தொண்டர்களோடும் கலந்து உரையாடுவார். நண்பர்களோடு பேசுவார். பொதுவாக மக்களை சந்திப்பதற்காக ஒரு தனி சபையை வைத்திருப்பார். அவ்வப்போது நாட்டுக்குள்ளே சென்று படையெடுத்து சென்று மற்றவர்கள் தீயவர்களோடு யுத்தம் செய்வார். இதேபோல்தான் பகவானுக்கும் 5 நிலைகள் இருக்கின்றன. வெவ்வேறு விதமான மக்களை சந்திப்பதற்கு பகவான் ஒவ்வொரு நிலையை எடுத்துக்கொள்கிறார். வைகுந்தத்தை அடைந்த முக்தாத்மாக்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்காக வைகுந்தத்தில் எப்போதும் பகவான் காட்சி கொடுக்கிறார். தேவர்கள், ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் சென்று பகவானை வணங்குவதற்காக பிரார்த்திப்பதற்காக திருப்பார்கடலிலே சயனிக்கிறார். அவ்வப்போது ராமன், கண்ணன், வராகன் முதலான அவதாரங்களை செய்கிறார். நமக்கு எல்லாருக்கும் உள்ளே அந்தர்யாமியாக மறைந்தும் காட்சி அளிக்கிறார். இதை தவிர கோயில்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் சின்ன விக்கிரக வடிவத்தில் அல்லது பெரிய விக்கிரகமாகவும் இருக்கலாம், அர்ச்சாவதாரம் என்கிற பெயரோடு பகவான் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். நம்மை போன்ற சாதாரண மக்களும் அந்த பகவானை தரிசித்து அவனுடைய அழகில் ஈர்க்கப்பட்டு அவருடைய குணங்களையும் பெருமைகளையும் பாடி கேட்டு அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு இந்த திவ்யதேசங்கள் தான் மிக முக்கியமான ஒரு வாயிலாக இருக்கின்றன. அந்த திவ்யதேசங்களின் வைபவத்தை பார்ப்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடங்கினோம். மொத்தம் 108 திவ்யதேசங்களுக்குள்ளே முதலில் சோழ தேசத்தில் இருந்த 40 திவ்யதேசங்களை இதுவரை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக சோழ நாட்டை தாண்டி வடக்கே சற்று வந்தோம் என்றால் நடுநாடு என்கிற பகுதியை அடைகிறோம். இந்த நடுநாட்டில் 2 திவ்யதேசங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று திருவகீந்திரபுரம் என்று சொல்லப்படுகிறது, மற்றொன்று திருக்கோவலூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டினுடைய பெருமையைத்தான் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் நடுப்பகுதியில் காவேரி கரையில் சோழ தேசங்கள் இருக்கின்றன. அங்கிருந்து வடக்கே வந்தோம் என்றால் ஓர் 2ஆம் சீர் நடுநாடு என்று தெரிவிக்கிறார்கள். 20ஆம் சோழம், 9ஆம் பாண்டி என்று அப்படி ஒவ்வொரு தேசத்தையும் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது ஓர் 2ஆம் சீர் நடுநாடு, நல்ல சிறப்புமிக்க நடுநாட்டு தலங்கள் 2 என்று இந்த பாசுரம் கூறுகிறது. அந்த நடுநாட்டு தலங்களைத்தான் இன்று தொடங்கி அடுத்த சில பகுதிகளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலும் நாம் இன்றைக்கு வந்து அடைந்திருக்கக்கூடிய திவ்யதேசம் நடுநாட்டு திருத்தலங்களில் முதல் திவ்யதேசம். நம்முடைய திவ்யதேச பிரயாண கணக்கின்படி 41வது திவ்யதேசம். இந்த ஊருக்கு திருவகீந்திரபுரம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. புராணங்களிலெல்லாம் அகீந்திரபுரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இன்றைய பாஷையில் இந்த ஊருக்கு ஐந்தை என்று பெயர் வழங்கப்படுகிறது. திருவந்திபுரம் என்றும் இந்த பெயர் மருவி, அகீந்திரபுரம் என்பது ஐந்தபுரம் என்று மருவி இன்றைக்கு காணப்படுகிறது. இந்த திவ்யதேசம் இருப்பது கடலூரிலிருந்து மேற்கு நோக்கி பன்ருட்டின் மார்க்கத்திலே நாம் செல்லத் தொடங்கினோம் என்றால் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த ஊர், இந்த திவ்யதேசம் திருவகீந்திரபுரம் என்கிற இடத்தை நாம் வந்து அடையலாம். இது மிக தொன்மையான க்ஷேத்திரம். இங்கு மொத்தம் 2 சந்நிதிகள், முக்கியமான சந்நிதிகள் இருக்கின்றன. 2னுடைய ஸ்தல புராணத்தையும் பார்க்க வேண்டும். எந்தெந்த பெருமான்கள் இருக்கிறார்கள்னு பார்க்க வேண்டும். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ மரபில் ஒரு முக்கியமான ஆச்சாரியருக்கும் இந்த திருத்தலத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பையும் பார்க்க வேண்டும். அதனால் நிறைய விஷயங்களை நாம் இந்த பகுதிகளில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஸ்தல புராணம், இந்த ஊரினுடைய வரலாறு என்பது பல புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. ஸ்காந்த புராணம், பிருஹன்னாரதீய புராணம், பிரம்மாண்ட புராணம் என்று 3 புராணங்களிலே குறிப்பாக
தெளிவாகவே இந்த திருவகீந்திரபுரத்தினுடைய ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. பெயர் காரணத்தை முதல்ல தெரிவிக்கிறேன், அதற்கு பிறகு கதை என்ன என்று பார்க்கலாம். திரு என்றால் சிறப்பு மிக்கது என்று பொருள், இல்லை செல்வம் மிகுந்தது என்று பொருள். அகீந்திரன், அகி என்றால் வடமொழியிலே பாம்பு என்று பொருள். அகீந்திரன் என்றால் பாம்புகளுக்கெல்லாம் அரசன், ஆதிசேஷனை இந்த சொல் குறிக்கும். எல்லா பாம்புகளுக்கும் அரசனாக ஆதிசேஷன் தானே கருதப்படுகிறார். எப்போதும் பகவானுக்கு விட்டு பிரியாமல் அடிமை செய்யக்கூடியவர் அந்த அகீந்திரன் தான் ஆதிசேஷனான்கிற பாம்பு. அகீந்திரபுரம், அந்த ஆதிசேஷனுடைய ஊர், அகீந்திரனுடைய புறம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. ஏன் இந்த பெயர்? ஆதிசேஷனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு என்றால், அது இங்கு பெருமான் வந்து சேர்ந்த கதையை பார்த்தோம் என்றால் சுலபமாக புரிந்து கொண்டு விடலாம். இந்த ஊரில் பெருமானுக்கு தெய்வநாயகன், தேவநாதன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. தேவர்கள்னு சொன்னா இந்திரன், சந்திரன், அக்னி, சூரியன், குபேரன், வருணன், இவர்களெல்லாம் நினைவுக்கு வருகிறார்களோ இல்லையோ? இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ யாகங்களையோ ஹோமங்களையோ தானங்களையோ செய்து நிறைய புண்ணியத்தை சம்பாதித்து அதன் விளைவாக தற்போது ஒரு பதவியிலே இருக்கிறார்கள். இந்திரன் என்பது ஒரு பதவி. எந்த ஜீவாத்மா வேண்டுமானாலும் அதற்கு வேண்டிய புண்ணியங்களை செய்திருந்தால் இந்திரனாக ஆகலாம், சந்திரனாக ஆகலாம், குபேரனாக ஆகலாம். அந்த தேவர்களுக்கெல்லாம் நாதன், தலைவன் என்று நாதன் என்கிற சொல்லுக்கு பொருள். அப்ப தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன், தெய்வங்களுக்கெல்லாம் நாயகன் என்று இந்த ஊர் பெருமானுக்கு திருநாமம். அதோடு தொடர்பட்டுதான் கதையும் காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர் நடந்தது. அந்த யுத்தத்தில் தேவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அசுரர்களுக்கும் வலிமை அதிகமாக இருந்தபடியால் தேவர்களும் அசுரர்களும் கிட்டத்தட்ட ஒரே சக்தியை உடையவர்கள்தான். ரெண்டு பேரும் ஒன்று விட்ட சகோதரர்கள்தான். கஷ்யபர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு அதித்தின்னு ஒரு மனைவி, திதி என்று ஒரு மனைவி. அதித்திக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவர்கள் தான் தேவர்கள் அனைவருமே. திதிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவர்கள் தான் அசுரர்கள் அனைவருமே. ரெண்டு பேரும் சமமான வலிமை உடையவர்கள். இந்த ஒரு காலத்திலே தேவர்கள் தோற்கும்படி நேரிட்டது. அந்த சமயத்தில் தான் எல்லாரும் பகவானை பிரார்த்தித்தார்கள். நாராயணனே, நீதான் வந்து ரட்சிக்க வேண்டும். அசுரர்கள் ஜெயித்து விட்டால் அதர்மம் வென்றுவிடும். உலகத்தில் மக்கள் ஆனந்தமாக வாழவே முடியாது. தர்மத்தினுடைய சுழற்சி சக்கரம் நின்று போய்விடும். அதனால நீதான் வந்து காக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் கருடன் பேரிலே ஆரோகணித்து வேகமாக சண்டைக்கு வந்தாராம். கருடனுக்கு அந்த சண்டையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. பக்தர்களை ரட்சிப்பதற்காக பகவான் சண்டைக்கு போகும்போதெல்லாம் கூட கருடனை அழைத்து கொண்டு செல்லுகிறார். கிருஷ்ணாவதாரத்தில் கூட நரகாசுரனோடு சண்டையிட்டார், பௌமாசுரன்னு சொல்றோமே. அந்த நரகனோடு சண்டையிடும் போதும் கருடன் பேரிலே ஏறித்தான் சண்டைக்கு சென்றார் பகவான். அத்தனை பேரோடையும் கருடனே சண்டை போடுவாராம். பகவான் சண்டை போட தேவையே கிடையாது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடும் பொழுது செருவாளும் புள்ளாளன்னு தெரிவிக்கிறார். செரு அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். செருவை ஆளக்கூடிய, யுத்தத்தையே ஆளக்கூடியவர் யாரு? புல். பறவையான கருடன் தான் யுத்தத்தையே நிர்வாகம் பண்ணுவாராம். அந்த புல் ஆளன், செருவாளும் புல்லாளன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப யுத்தத்துக்கு போனா பெருமான் யுத்தம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இவர் பார்த்து கொண்டிருந்தால் கருடனே அத்தனை பெரிய யுத்தத்தையும் நடத்தி முடித்து விடுவாராம். அதனால கருடன் பேரிலே ஏறி வந்தார். பாரிப்பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பாய்பறவை ஒன்னேறி வீத்திருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய் என்று மற்றொரு இடத்தில் ஆழ்வார் பாடுகிறார். அசுரர்தம் பல்குழாங்கள், எத்தனை பெரிய கூட்டமாக அசுரர்கள் வந்தாலும் பாரி பாரி அவர்களெல்லாம் ஒடிந்து மடிந்து போகும்படியாக பல்குழாங்கள் நீரழ, எல்லாரும் தோற்று போய் மரணமடைந்து நீராக போவதுனா பூமியில தூசியாக போய்விடுவது. அப்படி பாய் பறவை ஒன்றேறி வீத்திருந்தாய், அப்படி சண்டை போடக்கூடிய கருடனுக்கு மேலே அமர்ந்திருக்கிறாயே, என்னுள் நீக்கேல் எந்தாய், நீ எப்பவும் என் மனதை விட்டு விலகிவிடாதே, என்னை விட்டு பிரியாமல் நீ கூட இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதப்போல பெருமான் வந்து சண்டை போட்டு இந்த யுத்தத்தை முடித்து தேவர்களுக்கு வெற்றியை பெற்று கொடுத்தார். அதனால தான் இந்த பெருமானுக்கு தேவநாதன், தெய்வநாயகன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தலைவன் யாரை சொல்லுவோம்?
நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது ஓடி வந்து ரட்சித்து நமக்காக யுத்தமிட்டு ஜெயித்து கொடுக்கக்கூடியவர் தானே நமக்கு தலைவராக இருக்க முடியும். அப்ப தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் என்கிற பெயர், தேவநாதன் என்கிற பெயரை பகவான் பெற்றார். அந்த யுத்தம் நடக்கும் பொழுது நடுவுல சிவபெருமானும் பகவானோடு யுத்தத்துக்கு வந்தார். அவர்கள் போரில் சிவபெருமான் சூலாயுதத்தை தூக்கி எறிந்தாராம். அது சக்கரத்தில் போய் ஒட்டி கொண்டு, சக்கரத்தை ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்கு ஒரு ஆபரணம் போல ஒட்டி கொண்டிருந்தது. அப்ப பகவான் சிவனுக்கு காட்டுகிறார், நான் யார் என்று தெரியாமல் சண்டைக்கு வந்து விட்டீர் என்று தன்னுடைய மும்மூர்த்தியான வடிவம். சிவபெருமானுக்கு நாராயணன் ஒரு மும்மூர்த்தி வடிவத்தை காட்டினாராம். தான் நாராயணன், தன்னிலிருந்து பிறந்த பிரம்மா, தன்னிலிருந்து பிறந்த சிவபெருமான், இந்த 3 பேரையும் தன் உடலுக்குள்ளே அடக்கி கொண்டு பகவான் சிவனுக்கு காட்சி அளித்தாராம். அதை பார்த்துதான் சிவன் யார் என்று புரிந்து கொண்டு, தவறு செய்து விட்டேன், இனி உன்னோடு யுத்தத்துக்கு வரவில்லை என்று பெருமானை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் சூலாயுதத்தை மறுபடியும் அவருக்கு பகவான் வழங்கினார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. அதனால்தான் இந்த ஊர் பெருமானுக்கு மும்மூர்த்தி, திரிமூர்த்தின்னு ஒரு திருநாமம் உண்டு. மேல பெருமாளை சேவிக்கும் பொழுது திருநாமங்கள் என்னென்னு சொல்றேன். தேவநாதன் ஒரு பெயர், தேவர்களுக்காக வந்து நின்று யுத்தம் செய்து ஜெயித்து கொடுத்தபடியாலே. திரிமூர்த்தி, மும்மூர்த்தின்னு ஒரு பெயர் உண்டு. சிவபெருமானுக்கு தானேதான் மும்மூர்த்திகளும். மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் தன்னைன்னு ஆழ்வார் பாசுரம். பகவான் தானே 3 பேராகவும் இருக்கிறார். இவர்தான் பிரம்மாவை படைக்கிறார், பிரம்மா தான் சிவனை படைக்கிறார், பகவான் தான் விஷ்ணுவாக அவதாரம் செய்கிறார். அப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மூவருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருந்து அவர்களை இயக்கி இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பது அனைத்தும் நாராயணன் தான். அதனால மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் தன்னை, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்கும் முதல்வனாக காரணப்பொருளாக இருப்பவர் நாராயணன் என்று ஆழ்வார்கள் போற்றுகிறார்கள். அந்த மும்மூர்த்தியான வடிவத்தையும் இந்த இடத்துல சிவபெருமானுக்கு காட்டினார். இது ஒரு கதை முடிஞ்சது. பெருமானுடைய பெயர் காரணம் தேவர்கள் பிரார்த்தித்தார்கள், நீ இதே வடிவத்தோடு இந்த இடத்தில் காட்சி கொடுக்க வேண்டும் என்று. அதனால தேவநாதன் என்கிற பெயரோடு பகவான் இருக்கிறார். சரி சுவாமி, அகீந்திரபுரம் ஆதிசேஷனோட தொடர்புன்னு ஆரம்பித்தீரே என்றால் அந்த கதைக்கு இப்போது வருகிறேன். இப்ப பகவான் இங்கு இருக்கும் பொழுது அவருக்கு தீர்த்த தாகம் எடுத்தது. உடனே தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். கருடன் சிறகுகளை அடித்து கொண்டு வேகமா வானத்துல பறந்து போனார். போய் விரஜா நதி, இந்த பூலோகத்துக்கும் சம்சாரத்துக்கும் வைகுந்தத்துக்கும் இடையில் விரஜான ஒரு நதி ஓடுகிறது. அதன் தீர்த்தத்தை எடுத்து விடுவதற்காக கருடன் பறந்து போனார். ஆதிசேஷன் பார்த்தார், இது என்னைக்கு வருவது? தன்னுடைய காலால, தன்னுடைய வாளால பூமியில அடிச்சாராம். அந்த இடத்துல பூமி பிளந்து ஒரு தீர்த்தம் உண்டாயித்து. அதுக்கு சேஷ தீர்த்தம்னு பெயர். இன்னைக்கு இந்த கோவிலுக்குள்ளேயே சேஷ தீர்த்தத்தை நாம பார்த்து கொள்ள முடிகிறது. அதுல பல பிரார்த்தனை செய்து கொண்டு அதுல சில பொருட்களை சேர்த்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளுகிறார்கள் மக்கள். அந்த சேஷ தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலிருந்து பகவானுக்கு தீர்த்தத்தை வழங்கினார் ஆதிசேஷன். பெருமானும் வாங்கி கொண்டு திருப்தி அடைந்து விட்டார். போன கருடன் திரும்ப வந்து, ஐயோ நானும் விரஜா நதி தீர்த்தத்தை கொண்டு வந்தேனே என்றால் அதையே ஒரு ஆறாக மாத்தி கருட நதி என்று அந்த நதிக்கு பெயர். இன்னைக்கு அது மருவி கெடில நதி, திருவஹீந்திரபுரத்தை பக்கத்திலேயே ஓடக்கூடிய நதிக்கு கெடில நதின்னு பெயர். கருட நதி என்பது மருவி கெடில நதியாக இருக்கிறது. அது விரஜையிலிருந்து கருடன் கொண்டு வந்த தீர்த்தமே அந்த இடத்துல நதியாக பிரவகிக்கிறது. பகவான் தேவநாத பெருமானும் ரதோத்சவம், தேரோட்டம் உற்சவம் நடக்குமே, அந்த சமயத்தில் அந்த கெடில நதிக்கு அருகிலே எழுந்தருளி அங்கு அந்த தீர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப சேஷ தீர்த்தத்தையும் ஏற்றுக்கொண்டார், கெடில நதியினுடைய தீர்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஆதிசேஷன் பகவானுடைய தாகத்தை போக்க தீர்த்தத்தை உண்டாக்கி கொடுத்த ஸ்தலமானபடியாலே இந்த ஊருக்கு திருவஹீந்திரபுரம் என்று பெயர் ஏற்பட்டது. இங்கு பகவானும் தேவநாதன் என்கிற திருநாமத்தோடு அழகான வடிவத்தில் காட்சி அளிக்கிறார். பெருமானை சேவிக்க வேண்டும். அவருக்கு இதுவரைக்கும் பார்த்த பெருமையெல்லாம் அவருடைய திருமேனியை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். காத்திருந்து தரிசிப்போம்.